மனசுல இருக்கிறது உடல்ல பிரதிபலிக்குதோ, நம்ம என்ன பண்றோம், உடலை யூஸ் பண்ணி மனசை ஆக்சஸ் பண்றோம். சாப்பிட்ட உடனே எக்ஸசைஸ் பண்ண முடியுமா? முடியுமா? சாப்பிட்ட உடனே சில பேர் எந்திரிக்க கூட முடியாது. ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிக்கும். மேபி சில பேருக்கு வரைய பிடிக்கும், சில பேருக்கு நேச்சர்ல வாக்கிங் போக பிடிக்கும், சில பேருக்கு ஸ்விம்மிங் பண்ண பிடிக்கும், சில பேருக்கு பாட்டு கேட்க பிடிக்கும். அந்த ஒரு நிலையில இவ்வளவுதான் நான் லைஃப் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்ல எல்லாருக்குமே. நமக்கு பிஸியா இருக்கிறதுனால நம்ம அந்த கேள்வி கேட்கறது இல்ல. பட் கொஞ்ச நேரம் தனியா இருந்தாலே தோணும். அந்த கேள்விக்கு சொல்லக்கூடிய பதில் தான் யோகா. எனக்கு ஒரு சயின்டிபிக் ரீசனா சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம ஒரு யோகா பண்றோம், அந்த யோகா வந்து முடிச்சதுக்கு அப்புறமா இது எப்படி வந்து நம்மள அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு வருது? ஓகே, தட்ஸ் a very good question. Thank you for asking. சில பேருக்கு ஒண்ணுமே இருக்காது, பட் எவ்வளவு ஜாலியா இருப்பாங்க. ஸோ நமக்கு என்ன இருக்கு இல்லைன்றதோட நம்ம மனசு என்ன நிலையில இருக்குன்றத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை தரம் இருக்கு. நாளைக்கு எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிட்டு வருதோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு விஷயத்துல அடிக்ட் ஆகிட்டு தான் இருப்போம். மாத்திக்காம இருக்கணும் அப்படின்னா இந்த யோகா ஹெல்ப். யோகா யோகாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்க நம்ம பேசணும். ஸோ அந்த வகையில் நம்ம இன்னைக்கு வந்துடக்கூடிய இடம் தான் வந்து யோகதர்ஷினி ஃபவுண்டர் அருணா மேம் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் கூட ஜாயின் பண்ண போகிறாங்க. யோகாவை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்களை பற்றி சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு இந்தியாவிலேயே ஒரு டாப் 51 இருக்கக்கூடிய ஒரு யோகா டீச்சர். இந்த வீடியோவில் யோகாவை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், ஏன் யோகா பண்ணணும், யோகா பண்ணுறது என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், யார் யோகா பண்ணலாம், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன் மேம். இப்போ வந்து யோகாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதனால தான் உங்களை தேடி இப்போ வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 3 மாசமா உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு கிடைச்சிருக்கு. ஸோ அதனால வந்து யோகா பத்தி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, நீங்க வந்து உங்களை பத்தி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச், இவ்வளோ பேஷண்ட்டாக என்னை தேடி வந்ததுக்கு தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் அதை. ஸோ என் பேர் அருணா. சென்னை பிறந்தது, வளர்ந்தது, படித்தது, கல்யாணம் பண்ணிட்டது எல்லாமே சென்னை தான். ஃபுல் இன் சென்னை. நான் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட். அதுக்கப்புறமா MBA பண்ணிவிட்டு 6 years பேங்கிங் செக்டரில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஐ worked in the social sector for another 5.5 years. இந்த autism and related challenges இருக்கிற சில்ட்ரன் அண்ட் அடல்ட்ஸுக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பற்றி ரிலேட்டட் NGOஸில் ஐ ஒர்க் ஃபார் another 5.5 years. அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே தான் நான் வந்து என்னோட யோகா டீச்சர் ட்ரைனிங் பண்ணி முடித்தேன். நவம்பர் 2016 சிவானந்தா யோக வேதாந்தா சென்டர் மதுரையில். அப்புறமா சும்மா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அண்ட் 2019 ப்ராப்பராக யோகா கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தேன் நான். அண்ட் 2022 மேலேருந்து ஃபுல் டைம் ஐ எம் டீச்சிங் யோகா. ஸோ தட்ஸ் a little bit about me. கிரேட் மேம். யோகா வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னாலே கொஞ்சம் ஆட்கள் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்களே. நிறைய பேர் அந்த ப்ரொஃபஷனில் அது வந்து ஒரு ப்ரொஃபஷனாக பண்ண மாட்டாங்க, ஆனால் அது ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக நிறைய பேர் பண்ணுவாங்க. நீங்கள் ஏன் அதை சூஸ் பண்ணுங்க, உங்கள் கெரியராக சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன? ஆக்சுவலி யோகா சொல்லி கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. யோகா டீச்சர் ட்ரைனிங் சர்டிஃபிகேஷன் வந்து இப்போ நிறைய இன்ஸ்டியூட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு அண்ட் இந்தியாலையும் கூட நிறைய இடத்துல சொல்லி கொடுக்குறாங்க. நான் வந்து டீச்சர் ட்ரைனிங் பண்ணும்போது என்னோட ப்ராக்டிஸ்க்கு தான் பண்ணேன் நான். பட் 2019 என்னோட ஸ்பிரிச்சுவல் குரு வந்து நீங்கள் சொல்லிக் கொடுங்க யோகா ஃபுல் டைமா அப்படின்னு சொன்னதுனால ஆரம்பிச்சுது. பட் அது வந்து அதுவே அவரோட கிரேஸ்னால எவ்வளோ இப்போ வளர்ந்து இருக்கு. யோகா கற்றுக் கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க. பட் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணுறது கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, எஸ்பெஷலி மக்கள் மத்தியில் தே ஹேவ் திஸ் தாட் தட் யோகானா வந்து ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கணும், யோகா சொல்லிக் கொடுக்குறவங்களா சர்வீஸ் மாதிரி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற மென்டாலிட்டி நிறையா இருக்குது.
ஒரு விதத்துல அது நல்லது, இன்னொரு விதத்துல அது வந்து எல்லாருக்கும் செட்டும் ஆகாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஆர்ட் ஆஃப் லிவிங், ஈஷா யோகா, அப்புறமா அந்த வேதாத்ரி மகரிஷி அவங்களோட ஸ்கை யோகா, இந்த மாதிரி நிறைய சென்டர்ஸ் இருக்கு. அவங்களோட மிஷன் வந்து யோகா அண்ட் அதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யோகா இருக்கு. அதோட பிராக்டிசஸ மக்களுக்கு எடுத்துட்டு போய் எல்லாரும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அவங்க செயல்படுறாங்க. தட் இஸ் ரியலி நைஸ். அண்ட் நம்ம யாருனாலும் அங்க போய் கத்துக்கலாம், ஆக்சசபிலிட்டி இருக்கு. பட் இப்போ வந்து இப்போ எங்களை மாதிரி ஆட்கள், இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் யோகா கிளாஸ் எடுக்கிறது தான் எங்களோட இன்கம் சோர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஃப்ரீயாக சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது தப்பான இடத்துல எதிர்பார்க்குறாங்க. தப்பு கிடையாது, தப்பான இடத்துல எதிர்பார்க்குறாங்க. ஸோ யோகா வந்து கொஞ்சம் பெய்டும் பண்ணி வருவாங்க அப்படின்றதுதான் இருக்கு. அதுல வந்து கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் எதுனா அதுல எதுனா கிடைக்கும். இதுல வந்து நம்ம யோகா வந்து எதுக்கு பண்றோம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கேள்வி அதுதான் நினைச்சேன். உங்க பார்வையில யோகானா என்ன? ஸோ எல்லார் பார்வையிலையுமே இப்ப வந்து யோகா அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாரும் நினைக்கிறது ஆசனா பயிற்சி, தலைகீழா நிக்கிறது, இல்லாட்டி பயங்கரமா உடம்ப வளைக்கிறது, அதுதான் யோகா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆர் இன்னொன்னு என்ன நினைக்கிறாங்கன்னா யோகானா பிராணாயாமா பண்றதுக்கு, இல்லாட்டி இதை விட இன்னும் சில பேர் என்னன்னா எனக்கு முதுகு வலிக்குது, முட்டி வலிக்குது, இப்ப அது யோகா பண்ணா சரியாயிடுமா அப்படின்ற ஒரு இது இருக்கு. பட் ஆக்சுவலா யோகா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது இட்ஸ் அன் ஆத்ம வித்யா, இட்ஸ் அ பிரம்ம வித்யா. நான் யார் அப்படின்னு உணர்றதுக்கான ஒரு வழிதான் யோகா. நிறைய வழி இருக்கு, அதுல முக்கியமான ஒரு வழி வந்து யோகா. நான் யாருன்னு என்ன பெருசா என்ன எனக்கு தெரியாதா, நான் அருணா, நான் இவங்களோட பொண்ணு, இவங்களோட வைஃப், இவங்களோட அம்மா அப்படின்னு தானே நம்ம ஐடென்டிட்டிஸ் இருக்கு. பட் அதையும் தாண்டி வேற எதுவும் இருக்குல்ல நமக்குள்ள. எல்லாருக்கும் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம யோசிப்போம்ல, எதுக்கு வந்திருக்கோம் நம்ம இங்க, என்ன என்ன பிரயோஜனம் நம்ம பூமிக்கு வந்து. உடனே சொல்லுவோம் நான் சர்வீஸ் பண்ண போறேன், ஓகே, பட் எதுக்காக இங்க வந்திருக்கோம், என்ன பிரயோஜனம், என்ன பர்பஸ் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே வரும். எனக்குமே அது நிறைய வந்திருக்கு. நான் பேங்க்ல வேலை செய்யும் போது இது என்ன அவ்வளவுதான் வாழ்க்கையா, ஆஃபீஸ் போகணும், வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், வீக்கெண்ட்னா ஜாலியா இருக்கணும், அப்புறமா திடீர்னு கொஞ்ச நாள் ஹாப்பியா இருப்போம், அப்புறமா ஏதாவது ஒரு சேட்னஸ் வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், இப்படியே மாத்தி மாத்தி இவ்வளவுதான் நான் லைஃப் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்ல எல்லாருக்குமே. நமக்கு பிஸியா இருக்கிறதுனால நம்ம அந்த கேள்வி கேட்கறது இல்லை, பட் கொஞ்ச நேரம் தனியா இருந்தாலே தோணும். அந்த கேள்விக்கு சொல்லக்கூடிய பதில் தான் யோகா. பதில் கிடைக்குமா? கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸுங்கிறது வந்து உடனே நான் டெய்லி பல மணி நேரம் தொடர்ந்து பண்ணணுங்கிறதோட சின்சியாரிட்டியோட, ஒரு ஸ்ரத்தையோட, ஓகே ஸ்ரத்தைக்கு ஈக்குவலன்ட் இங்கிலீஷ் வேர்டு தெரியல, ஸ்ரத்தையோட அண்ட் நம்பிக்கையோட பண்ணணும். ஒரு குரு முகமா கத்துக்கிட்டு அந்த சொன்ன பாத்துல நம்ம ஸ்டெடியா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம மனசு ஃபர்ஸ்ட் அமைதியாயிடும். மனசு அமைதியானா தெளிவு வரும், தெளிவு வந்தா விடை கிடைக்கும். ஓவர் நைட்ல ஆகுமானா நடக்காது. யோகா பண்றதுனால மட்டும் வந்துடுவானா வராது. நம்ம ஓவராலா நம்ம வாழ்க்கையை அப்படி அமைச்சுக்கணும் நம்ம. ஓகே, யோகா வந்து இப்போ எல்லாருமே பண்ணலாமா? எஸ், எல்லாரும் பண்ணலாம். நீங்க சுவாசம் உள்ள போய் வெளியில வருதுன்னா நீங்க யோகா பண்ணலாம், உடம்புக்குள்ள போயிட்டு வருதுன்னா. யோகா அப்படின்னா என்ன? யோகா அப்படின்னா வந்து இது வந்து ஒரு இணைதல். நம்ம மனசு, சுவாசம், உடல் இணைஞ்சு செயல்படுறது யோகத்துல. இப்ப நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க, நீங்க வந்து ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, you like doing what you do, right? I'm assuming உங்களுக்கு அது ஜாலியா இருக்கு, பண்ணா சந்தோஷமா இருக்கு, isn't it? நீங்க ஒரு சில விஷயங்கள் நமக்கு பிடிக்கும் இல்லையா, அது பண்ணும்போது சில பேர் பண்ணியாகணும்ன்ற கட்டாயத்துல பிடிக்காம சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அது ஓகே, அது நம்ம கடமை, அது நம்ம எல்லாருக்கும் கடமைன்னு ஒண்ணு இருக்கு, அது நம்ம பிடிக்குதோ பிடிக்கலையோ பண்ணணும். சாய்ஸ்லெஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஆனா பிடிச்ச விஷயத்தை பண்ணும்போது கொஞ்சம் ஆர்வமா பண்ணுவோம். எக்ஸாக்ட்லி, நீங்க அந்த பண்ணும்போது நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. ஐ டோன்ட் நோ, நீங்க இன்டர்வியூ எடுக்கும் போதோ ஒரு வீடியோ எடிட் பண்ணும் போதோ அந்த இதுல ஒரு ஆழ்ந்து நீங்க போயிட்டீங்கன்னா டைம் போறது தெரியாது, உங்களுக்கு டயர்ட் ஆகுறது தெரியாது, நிறைய ஐடியாஸ் வரும், அப்படியே பயங்கர எனர்ஜி வரும் அந்த வேலையை பண்ணும்போது இல்லையா. அந்த ஸ்டேட்ல இருக்கிறதுக்கு பேர் தான் யோகம். நம்ம பண்ற வேலை வேணா நமக்கு பிடிக்காம இருக்கலாம், பட் ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிக்கும். மேபி சில பேருக்கு வரைய பிடிக்கும், சில பேருக்கு நேச்சர்ல வாக்கிங் போக பிடிக்கும், சில பேருக்கு ஸ்விம்மிங் பண்ண பிடிக்கும், சில பேருக்கு பாட்டு கேட்க பிடிக்கும். அந்த ஒரு நிலையில நீங்க வந்து என்ன சொல்றது, உங்களோட மனசோட சேட்டர் கச்சு பச்ச கச்சு பச்ச கச்சு பச்சன்னு நம்ம மைண்ட்ல எப்போதுமே தாட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த தாட்ஸ் எல்லாம் அற்று போய் ஜஸ்ட் நான் இருக்கேன், இதை மட்டும்தான் நான் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கேன்,
அப்படின்ற ஒரு அனுபவம் நம்ம எல்லாருக்கும் வரும்ல, அந்த ஸ்டேட்ல இருக்கிறதுக்கு பேர் தான் யோகா. யோகா வந்து பண்றதுக்கான நேரம்னா அது இது அப்படின்னு ஒரு நேரம் இருக்கு. யா டெஃபினெட்லி. ஸோ ஐ செட் இட் இஸ் த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இல்லையா. ஸோ இப்போ நம்ம எல்லாராலையும் எப்போதும் அந்த ஸ்டேட்ல இருக்க முடியாது. ஏன்னா நமக்கு பிடிச்சதும் பண்ணணும், பிடிக்காததும் பண்ணணும், கடமைக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவோம், எல்லாமே சேர்ந்துதான் நம்ம வாழ்க்கை. ஸோ எந்த நிலையிலையும் வெளியில எது நடந்தாலும் உள்ளுக்குள்ள நான் ஸ்திரமா இருக்கேனா. வெளியில ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உடனே ஓன்னு சிரிக்கிறது, இல்லாட்டி ஒண்ணுமே எதுவுமே வழிக்கு போல, ஒரு திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்துட்டுன்னா அப்படியே கப்பல் கவர்ந்து போய் சோர்வு அடைஞ்சு தளர்ந்து போய் இருக்கிறது, அப்படிலாம் இல்லாம ஓகே சந்தோஷமா எஸ், துக்கமா எஸ், மாத்தி மாத்தி தான் வரப்போகுது, எது நடந்தாலும் நான் எனக்குள்ள ஜாலியா இருக்கேன் அப்படின்ற அந்த ஸ்டேட்ல நம்ம இருக்கிறதுக்கான பயிற்சி தான் யோகா. ஸோ இது எப்போ பண்ணலாம் அப்படின்னா, அதோட ஸ்பெசிஃபிக் ப்ராக்டிசஸ் நம்ம எப்போதுமே அந்த நிலையில அவேர்னஸோட இருக்கணும். பட் நீங்க கேட்குற ஆசனா பிராணாயாம் எப்போ பண்ணணும்னா காமன் சென்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதான். சாப்பிட்ட உடனே எக்ஸசைஸ் பண்ண முடியுமா? சாப்பிட்ட உடனே சில பேர் எந்திரிக்க வாய் வழியா மூக்கு வழியா எல்லாம் வந்துடும் வெளியில வரும்போது. ஸோ அதனாலதான் நம்ம காலையில பண்ணா நமக்கு வயிறு வந்து ஃப்ரீயா இருக்கும். காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு நம்ம இருக்கும்போது வயிறு நல்லா ஃப்ரீயா இருக்கும், உடம்பு ஒத்துழைக்கும். அதே மாதிரி நம்ம மத்தியானம் ஒரு 12-1 மணிக்குள்ள லஞ்ச் சாப்பிடுறோம், 4:30, 5, 6 மணிக்குள்ள கண்டிப்பா ஜீரணம் ஆயிடும் எப்படியும் இல்ல, நமக்கு திருப்பி அடுத்த ரவுண்ட் பசிக்க ஆரம்பிச்சிருமே அப்போ இல்லையா. சோ அந்த டைம்லயும் எப்ப வயிறு ரொம்ப நிறைஞ்சு இல்லாம சௌரியமா இருக்குமோ அந்த டைம்ல ஆசனா பிராணாயாம் பிராக்டிஸ் பண்ணலாம். யோகா வந்து நீங்க 2 விஷயம் சொல்றீங்க. ஒன்னு ஹெல்த் பெனிஃபிட்ஸ், உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. இன்னொன்னு வந்து மென்டல் பீஸ் கிடைக்கும், அதுல நீங்க அமைதியாவும் இருந்தீங்கன்னு சொல்றீங்க. இதை நீங்க ஒரு சயின்டிபிக் ரீசனா சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம ஒரு யோகா பண்றோம், அந்த யோகா வந்து முடிச்சதுக்கு அப்புறமா இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் தான், டெய்லி பண்ணணும் இல்லையா. இது எப்படி வந்து நம்மள அந்த அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு வருது? ஓகே, தட்ஸ் a very good question, thank you for asking. இப்போ நீங்க வந்து ஆசனா ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஓகே, இப்போ நான் உங்ககிட்டயே ஒன்று சொல்றேன். ஓகே, என்ன மாதிரி பண்ணுங்க இப்போ. ஓகே, நல்லா கையை ஓப்பன் பண்ணி செஸ்ட் ஓப்பன் பண்ணி தலையை மேல நிமிர்த்தி பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. தலை மேல நிமிர்த்தி நல்லா கையை ஓப்பன் பண்ணுங்க, செஸ்ட் ஓப்பன் பண்ணுங்க, தலையை நிமிர்த்திக்கோங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துருங்க. ஓகே, எனர்ஜி வந்த மாதிரி இருக்கா கொஞ்சம்? ஓகே, அது பிளட் சர்க்குலேஷன் நடக்குது இப்போ அப்படி இருக்கும். இருங்க நான் முடிக்கல, அடுத்த டாஸ்க். ஓகே, ஸ்லோவா குட், ஸ்லோலி ஓபன் தி ஐஸ். ஓகே, இது இருக்கட்டும். இப்போ நான் உங்ககிட்ட சில கேள்வி கேட்குறேன். ஓகேயா? இப்போ வந்து ஓகே, உங்களுக்கு பாஸ் இல்லைன்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன், நீங்க தான் உங்களோட பாஸ். பட் நீங்க முன்னாடி எங்கேயாவது வேலை பார்த்துருக்கீங்களா? உங்க பாஸ் கிட்ட லீவ் அப்ளை பண்ண போறீங்க. அப்ப நீங்க வந்து என்ன பாஸை பார்த்த உடனே நல்ல மூட்ல இருக்காரா கெட்ட மூட்ல இருக்காரா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா உங்களால? அது பார்த்து லேசா ஐயோ சரியில்லை போல தெரியும். ஓகே, அதே மாதிரி இப்போ உங்களுக்கு பிடிச்சவங்க இருக்காங்க, நீங்க ரொம்ப டிப்ரெஸ்டா சேடா இருந்தீங்கன்னா நீங்க எதுவுமே சொல்லாம கேட்பாங்களா, என்னாச்சு ஏன் இப்படி இருக்க? அது தெரியுமே, அது அப்நார்மலா நம்ம கிட்ட யூசுவலா நடந்துக்கிற மாதிரி இல்லைன்னா நீங்க பேசவே இல்லை, நீங்க ஜஸ்ட் வெளியில போயிட்டு வந்தா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, பார்த்த உடனே கேட்பாங்களா? கேட்பாங்களா? ஓகே, சோ உங்க மனசு எந்த நிலையில இருக்கோ அந்த நிலை உங்க உடல்ல பிரதிபலிக்கும். புரியுதா? இப்ப நீங்க சேடா இருந்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும் சேடா இருக்கீங்களா இல்லையான்னு. பாஸ் நல்ல மூட்ல இருக்காங்களா இல்லையான்னு பார்த்தாலே தெரியும் நமக்கு. இப்ப என்ன ஆகுது, மனசு எந்த நிலையில இருக்கோ உடல் அதை பிரதிபலிக்குது. ஓகே, இப்போ நீங்க மனச வந்து நம்மளால கட்டுப்படுத்த முடியுமா? ரொம்ப கஷ்டம், சொல் பேச்சே கேட்காது இல்ல. நான் வந்து சொல்றேன், நீங்க வந்து ஒரு பிங்க் பாலை பத்தி நினைக்காதீங்க அப்படின்னா என்ன தோணும்? பிங்க் பால் தானே மைண்ட்ல வந்தது உங்களுக்கு. மனசு கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். பட் நம்ம உடம்பு எப்படி, நீங்க நில்லுனா நிற்கும், உட்காருனா உட்காரும், படுத்துக்கோனா படுத்துக்கோ, எல்லாமே பண்ணுமா? சோ யோகால என்ன பண்றோம்னா, எப்படி மனசுல இருக்கிறது உடல்ல பிரதிபலிக்குதோ நம்ம என்ன பண்றோம், உடலை யூஸ் பண்ணி மனசை ஆக்சஸ் பண்றோம். புரியுதா? உடம்பு நம்ம சொல் பேச்சு கேட்கும், மனசு நம்ம சொல் பேச்சு கேட்காது. ஆமா, அப்ப மைண்ட் கண்ட்ரோல் தானே? மைண்ட் கண்ட்ரோல் கிடையாது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்போ நம்ம சொல்றது இதெல்லாம் நம்ம செய்யணும், இந்த ஆக்ஷன்ஸ்லாம் இங்க இருந்து நமக்கு சிக்னல் வருது. ஆமா, மைண்ட் கண்ட்ரோல் தானே அது. இது வாலண்டரி ஆக்ஷன்ஸ். நீங்க இப்படி பண்ணீங்கல்ல,
அப்ப எப்படி இருந்தது உங்களுக்கு? கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா, ஃப்ரீயா, ஓப்பனா இருக்கிற ஒரு ஃபீலிங் வந்ததா? நீங்க உங்க மைண்ட் அப்ப சேஞ்ச் பண்ணீங்களா? ஓகே மைண்ட் கம் ஆன், நம்ம எனர்ஜெட்டிக்கா, ஃப்ரீயா, ஓப்பனா இருக்கலாம் மைண்டுக்கு சொன்னீங்களா? இல்ல, நானே தான் அது. நீங்க உங்க உடம்பு அப்படி போட்ட உடனே மைண்ட் அந்த ஸ்டேஜுக்கு போச்சா? ஆமா. அதே மாதிரி குனியும் போது எப்படி ரிலாக்ஸ்டா அப்படியே கொஞ்சம் காமா அமைதியா இருந்தீங்க? நீங்க சொன்னீங்களா மனசு அமைதியாரு சொன்னீங்களா? எதுவுமே சொல்லல, ஜஸ்ட் ஃபார்வர்ட் ஃபோல்ட் பண்ணீங்க. நீங்க மனசு என்னாச்சு? ஆட்டோமேட்டிக்கா குவைட் ஆச்சா? அதுதான் பண்றோம் யோகால. ஏன் நம்ம அதை பண்றோம்? ஓகே, நம்மளோட வாழ்க்கை நிலை எதை வச்சு நிர்ணயிக்கிறோம்? நம்ம மனசு வச்சுதான் நிர்ணயிக்கிறோம். நீங்க பார்த்திருப்பீங்க, சில பேர்கிட்ட எல்லாமே இருக்கும், பணம் இருக்கும், நல்ல ரிலேஷன்ஸ் இருப்பாங்க, சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க, பட் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. பார்த்திருக்கீங்களா இல்லையா? அந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர். ஆப்போசிட்டும் பார்த்திருப்பீங்க, ஒண்ணுமே இருக்காது. இன்ஃபேக்ட் ஐ ஹவ் சீன் பேஷன்ஸ் ரொம்ப உடம்பு முடியாம இருந்தாலும் அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியோட, ஒரு எந்தூசியாசத்தோட இருக்காங்க. ஐம் ஷூர் நீங்களும் பார்த்திருப்பீங்க. சில பேருக்கு ஒண்ணுமே இருக்காது, பட் எவ்வளவு ஜாலியா இருப்பாங்க. ஸோ நமக்கு என்ன இருக்கு இல்லைன்றதோட நம்ம மனசு என்ன நிலையில இருக்குன்றத பொறுத்துதான் நம்ம வாழ்க்கை தரம் இருக்கு. ஆமாவா இல்லையா? நீங்க சொல்லாதீங்க, யோசிச்சுட்டு சொல்லுங்க. யோசிச்சுதான் சொல்லுங்க. ஆமா, சரி, அதுக்காக நான் உடனே எல்லாரும் யோகா பண்ணி ஹாப்பியா இருக்கணும், சோஷியல் ஈக்விட்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. எல்லாருக்குமே எவ்ரிபடி ஷுட் ப்ராஸ்பர் அண்ட் க்ரோ இன் லைஃப். அது ஒரு பக்கம் இருந்தாலும் மனசு எந்த நிலையில இருக்கோ அந்த நிலையில தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். நமக்கு எல்லாருக்கும் என்ன வேணும்? ஜாலியா ஹாப்பியா இருக்கணும் இல்ல? அதானே வேணும். அதனால தானே நீங்க வீடியோ, அதனால தானே நான் யோகா சொல்லி கொடுக்குறேன் இல்லையா? சோ அப்படி இருக்கும்போது இந்த சந்தோஷம் நம்ம வெளி பொருட்கள் மேல நம்ம அதை செலுத்திட்டோம்னா அதுதான் நம்மளோட மனநிலையை கட்டுப்படுத்துது. இப்ப நம்ம மைண்ட் கண்ட்ரோல் பண்றதுக்குன்றது தான் எல்லாமே. இப்போ டெக்னாலஜி எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிட்டு வருதோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு விஷயத்துல அடிக்ட் ஆகிட்டு தான் இருப்போம். சில சின்ன சின்ன பசங்க கேம்ஸ் அடிக்ட் ஆவாங்க, ஸோ ஒரு சில சேட் பண்றது, இந்த மாதிரி அடிக்ஷன், சாப்பிடுறது. எக்ஸாக்ட்லி கரெக்ட். நீங்க இந்த மாதிரி நிறைய அடிக்ஷன் இருக்குதான் செய்யுது. இதுல இருந்து நம்ம தப்பிக்கணும், இதுல இருந்து நம்ம மாட்டிக்காம இருக்கணும் அப்படின்னா இந்த யோகா ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நீங்க சயின்டிபிக்கா கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன்.